யோ பாத்து துப்ப மாட்டியா? ஆள் உட்கார்றது கண்ணுக்கு தெரியல? அரே பையா தரையில தானே துப்புனேன். ஓ தலையிலையா துப்புனேன்? தலைமையிலேயே துப்பியா நீ? எங்க ஆளுங்களுக்கு ஒரு போன் பண்ணேன்னு வச்சுக்க, நீங்க இருந்து உயிரோடயே போக முடியாது. ஆளே கூப்பிடுற, நானும் எங்க ஆளே கூப்பிடுறேன். கூப்பிடு கூப்பிடு, யாருக்கு ஆள் வருதுன்னு பாப்போம். டேய் மச்சான், வடக்கே இருந்து ஒருத்த வந்து நம்மகிட்ட பிரச்சனை பண்ணிட்டு இருக்காண்டா. 2 ஆளை கூட்டிட்டு உடனே வாடா. பெட்ரோல் இல்ல மச்சான். என்னது பெட்ரோல் இல்லையா? வைடா வைடா வைடா. மாமா நான் தான் மாமா பேசுறேன். வடக்கே இருந்து ஒருத்த வந்து நம்மகிட்ட பிரச்சனை பண்ணிட்டு இருக்கான் மாமா. உடனே புறப்பட்டு வாங்க மாமா. என்னது அத்தைக்கு உடம்பு சரியில்லையா? சரி மாமா, நீங்க அத்தையை பாருங்க, இவனை நான் பாத்துக்கிறேன். அவசரத்துக்கு போன் பண்ணா எவனுமே எடுக்க மாட்டான். பேசாம காம்ப்ரமைஸ் போயிட வேண்டியதான். பையா ஒரு பேச்சுக்கு சொன்னா 10 பேர் வந்துட்டாங்க, எம்எல்ஏ கூப்பிட வேண்டியதுதான். இதோ எம்எல்ஏ வந்துட்டாரு, இருங்க வரேன். வணக்கம். என்ன வணக்கண்ணே? என்ன பிரச்சனை? வடக்கேந்து வந்து என்கிட்டே பிரச்சனை பண்றாங்கண்ணே, வந்து கேளுங்கண்ணே. வாயா பேசுவோம். இவன் தானே என்கிட்ட பிரச்சனை பண்றான். என்ன என்ன அடிக்கிறீங்க? அவர் யாருன்னு தெரியுமா? என் கம்பெனிக்கு ஆள் அனுப்புறது அவர் தான். என்னுடைய ஹோட்டல்ல லாட்ஜுக்கு வேலைக்கு ஆள் அனுப்புறது அவர் தான். இவ்வளவு ஏன், என்னோட வயல்ல வேலை பார்க்கறது ஃபுல்லா அவங்க ஆளு தான். இங்க வாயா, அவங்களுக்கெல்லாம் ஓட்டர் ஐடி வந்துட்டியா? 10,000 ஓட்டு இருக்கியா? அவங்களெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணாதான் ஜெயிக்க முடியும். அட்ஜஸ்ட் பண்ணி போயா. நீங்க ஒன்னும் கோச்சிக்காதீங்க. அரே பையா, இனிமே இங்க நாங்க தான்.